தென்காசி அருகே பள்ளிவாசல் கந்தூரி விழாவில் கலந்து கொண்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் சண்டையிட்டுக் கொண்டதால் பள்ளிவாசலில் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பெரிய பள்ளிவாசல் தர்காவில் ஆண்டுதோறும் கந்தூரி விழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான கந்தூரி விழா நேற்றைய தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த நிலையில் சம்பவத்தன்று 2வது நாள் தீப உற்சவ விழா நடைபெற்ற நிலையில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு பள்ளிவாசலுக்குள் சென்று வழிபாடு மேற்கொண்டனர். இந்நிலையில் திமுக சார்பில் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் தலைமையில் ஏராளமான திமுகவினர் பள்ளிவாசலுக்கு வருகை தந்தனர். இவர்களை வரவேற்பதற்காக கடையநல்லூர் நகர செயலாளர் அப்பாஸ் பள்ளிவாசல் முன்பாக தன்னுடைய ஆதரவாளருடன் காத்திருந்தார். அப்போது திமுகவை சேர்ந்த சிலர் நகர செயலாளர் அப்பாஸிடம் தீபாவளி பொங்கல் பண்டிகை என்பது தலைமை கழகத்தால் வழங்கப்பட்ட பணம் பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு ஏன் வரவில்லை என கேள்வி கேட்டனர். அப்போது கேள்வி கேட்ட தரப்பினருக்கும் அப்பாஸ் தரப்பினருக்கும் மோதல் ஏற்பட்டது. இதனால் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஆன்மீக விழாவில் அரசியல் பிரமுகர்களின் இத்தகைய செயல் அங்குள்ளவர்களை முகம் சுளிக்க வைத்தது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.